இப்ப இந்த பாபா சாய்பாபா அவர்களுடைய ஒரு தனி சிறப்புனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாபாவோட தனி சிறப்பு அப்படின்னா, அவர் தன்னோட டிவோட்டீஸ்க்கு வந்து அவரோட கர்மாவ நம்ம எல்லாருமே நம்ம கர்மாவ அனுபவிக்கணும். சரிங்களா? ஆனா, பாபாவ வேண்டும்போது என்ன ஆகுதுன்னா, 99% பாபா நம்ம கர்மாவ எடுத்துன்றுவாரு. சரியா? அவரு அனுபவிப்பாரு நம்மளோட கர்மாவ. நமக்கு குடுக்குற அந்த 1% அந்த 1% நம்ம அந்த கர்மாவ அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லீங்களா? நம்ம இந்த மனித பிறவியா பிறந்திருக்கோம். அனுபவிச்சு தான் ஆகணும். அதுவே கூட நம்மளால தாங்க முடியாது. அதுக்கே போய் நம்ம கடவுள திட்டுவோம். "ஓ! இப்படி பண்றியே! நான் இவ்ளோ வேண்டுறேனே! இப்படி பண்றியே! நான் இவ்ளோ நல்லவளா தானே இருக்கேன். எனக்கு இப்போ நீ நல்லவளா இருக்க. போன ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் பண்ணிட்டு வந்திருக்கோமோ? அது அனுபவிச்சு தானே ஆகணும்." கண்டிப்பா. சோ அந்த கர்மான்னு வச்சு பாபா கிட்ட ஒரு நல்ல நான் அதாவது எல்லா சுவாமி கிட்டயுமே அது இருக்கு. நான் பாபாவ ரொம்ப வேண்டுறதுனால, பாபாவ பொறுத்தவரை அவர் நம்மளோட 99% ஆஃப் கர்மா அவர் எடுத்துன்றுவாரு. அவரு அனுபவிச்சுருவாரு எல்லாத்தையும். நம்ம குடுக்குற அந்த 1% அனுபவிக்க முடியாம சமயத்துல நம்ம கஷ்டப்படுவோம். அதுதான் அவர்கிட்ட நான் பார்த்தது. ஆனா ஒன்ஸ் நம்ம கர்மா கிளென்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம நெறைய நல்ல கர்மாக்கள் செய்றோம் அப்டின்னா, அது ஆட் ஆயிண்டே போகும். அதுக்கு நமக்கு பெரிய விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் அவர்கிட்ட.